இந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவினுடைய நிறுவன தலைவர். அவர் பல முக்கியமான அரசியல் விவகாரங்களில் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன், திரு எஸ் டி சோமசுந்தரம், திரு முத்துசாமி, திரு க ராஜாராம் போன்ற தலைவர்களோடு கலந்து ஆலோசித்திருக்கிறார் என்பதை எனக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். எம்ஜிஆர் காலத்தில் அவரோடு இருந்து பழகியவர்கள் சொன்ன தலைவர்கள் எனக்கு தெரிவித்த தகவல் இது. அதே போல செல்வி ஜெயலலிதா காலத்தில் எனக்கே நன்றாக தெரியும். ஏனென்றால் நான் அவரோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு பெற்றிருந்தவன். அவருடைய காலத்தில் ஒவ்வொரு பீரியடிலும் 1991, 89, 96, 2001, 2011 வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு 4 முன்னணி தலைவர்கள், 5 பேர் 4 பேர் செல்வி ஜெயலலிதா அவ்வப்போது கலந்து ஆலோசனை செய்வார். 4 குழு 5 குழுன்னு சொல்லுவாங்களே. ஒவ்வொரு காலகட்டத்தில் திரு ஓபிஎஸ் இருந்திருக்கிறார், திரு எஸ்டிஎஸ் ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கிறார், அதே போல திரு நத்தம் விஸ்வநாதன் இருந்திருக்கிறார், திரு கே.பி. முனுசாமி ஒரு கட்டத்தில் இடையில இருந்தார். அதன் பிறகு திரு பழனியப்பன் வந்தார், திரு எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்கிறார். அப்படி ஒரு 4 அணி எப்போதும் இருந்திருக்கிறார். அப்படி எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கடைபிடித்த நேரத்தில் இவர் என்ன அவர்களை விட சிறப்புக்குரிய தலைவரா? அவர்களோடு ஒப்பிடவே முடியாத ஒரு மனிதர். இவர் மட்டும் என்ன ரகசியம் காக்கிறார்? எதேச்சதிகார போக்கு என்று அவர்கள் வர்ணிக்கிறார்கள். அந்த அதிருப்தி எப்போது வெளிப்படும் என்றால், உருப்படி இல்லாத ஒரு கூட்டணி உருவானால் அப்போது அந்த வெளிப்படும், அல்லது இரட்டைலை முடக்கப்பட்டால் அப்போது அந்த அதிருப்தி வெளிப்படும். காரியத்தை கெடுத்து குட்டிச்சோதாக்கியது எடப்பாடி பழனிசாமி தான் என்ற குற்றச்சாட்டு கட்சிக்குள்ளிருந்தே வெளிப்படும். எப்போது வெளிப்படும் என்றால், ஒரு கூட்டணி நல்ல கூட்டணி உருவாகுமா, ஆட்சிக்கு வருமா என்ற நம்பிக்கை, கட்சி ஆட்சிக்கு வருமா என்ற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை சிதைந்து போனால் மொத்த பழியும் எடப்பாடி மீது தான் வந்து விழும். அதற்குத்தான் அவர் மேற்கொள்ளுகிற தாமதம் என்பது வழிவகுக்கிறது.